ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 12வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோட முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 69,784 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.54% வந்துருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்திலிருந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் ஓட்டிங்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் 1.5 லட்சம் வாக்குகளை வந்து இந்த வாரத்தில் கடந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் எனி ஹவ் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளர வரும்போது இவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து தான் செகண்ட் பொசிஷனில் நம்முடைய மஞ்சரி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 64,413 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.04% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா மஞ்சரி அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு லாஸ்ட் வீக்கை விட இப்போ வந்து அதிகமாகவே வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் 1000 பேர் 1000 சொன்னாலும் மஞ்சரிக்கு இந்த வாரத்தில் இவ்வளோ வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்முடைய ராணுவ அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 54,972 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.4% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு அட்டகாசமான வாக்குகளை வந்து வாங்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்களை டாமினேட் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட்டிங் முடிவுகள்லாம் வந்து இருந்துட்டு இருந்தது. பட் இப்போது மஞ்சரிக்கும் ராணுவுக்கும் ஒரு 10,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்குது. அதுக்கடுத்து தான் 4th பொசிஷனில் நம்முடைய விஜே விஷால் அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 47,636 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.34% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா ஒன்றுமே பண்ணாமல் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வேறு வந்துருச்சு. ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க் ஒன்றுமே கிடையாது. இதனால் எந்த ஓட்டிங்ஸும் மாற போகிறதில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ விஜய் விஷாலுடைய நிலைமை அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்து தான் 5th பொசிஷனில் பவித்ரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 46,513 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.03% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். பவித்ரா அன்டே ஃப்ளவர் அனுக்கொண்டுனாவா ஃபயரு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவுடைய வீட்டிலிருந்து வந்த ஒரு குட்டி பையன் வந்து சொல்லிட்டான்பா. பவித்ராவோட ஃபேன்ஸ் எல்லாம் அதை வச்சுக்கிட்டு ஃபயர் விட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க ஃப்ளவரா இல்லை ஃபயரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் ஜெப்ரி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 38,243 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.71% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். ஸோ இவர் இந்த வாரத்தில் எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்து யோசித்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பேக் கொடுத்து ஓரளவுக்கு நல்ல வாக்குகளை வாங்கி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு முன்னேறி வந்திருக்காப்புல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் டேஞ்சர் ஜோன்லேருந்து கொஞ்சம் வேலைக்கு வந்து இருக்காப்புல. பட் இருந்தாலும் டேஞ்சர் தான். ஏன்னா ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா ஜெப்ரி அவர்கள் அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுவார். அதுக்கடுத்து 7th பொசிஷனில் அன்ஷிதா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 35,511 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.94% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்களும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒரு விதத்தில் கண்டென்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்களா, எண்ட் ஆஃப் தி டே அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, மக்கள் நெகட்டிவாக இருக்கிறவங்களையும் உள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, பாசிட்டிவாக இருக்கிறவங்களையும் உள்ளே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனே அதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அவங்க அங்கே வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்கணும், அதே மாதிரி ஹீரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கணும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சீரியஸாக வந்து எல்லா சீசன்களையும் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த சீசனில் எதுவும் பெருசாக வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயிட்டிக் மூமெண்ட்டோ இல்லை வந்து வில்லனிட்டிக் வந்து மூமெண்ட்டோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஏதோ சம்திங் வந்து பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 50 days ஒன்றுமே இல்லை. எப்போ அந்த கோர்ட்டை அழைச்சிட்டு இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுங்கடா அப்படின்னு வந்து சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் கேம் ப்ளே வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் நம்ம பிளேயர்ஸை வந்து குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வாரம் எப்படி இருந்தது, டெவில் டாஸ்க் எப்படி இருந்ததுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி பொம்மை டாஸ்க் எப்படி வந்து விளையாடினாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ டஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் தான் இவங்கெல்லாம் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அப்படி இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் இந்த கேமே புரியாத மாதிரி சில விஷயத்தெல்லாம்
ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரு 50 டேஸ் கடத்துறதுனால தான் நமக்கு இவங்க மேலே இருக்கக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி வந்து இருக்குது. ஒருவேளை ஆரம்பத்துலேருந்தே வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்கலாம், நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அதே மாதிரி இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வெளியே போனாங்கள்ல, அவங்கெல்லாம் உள்ளே இருந்திருப்பாங்க. உள்ளே இருந்தவங்க எல்லாருமே வந்து வெளியே போயிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்டு சில பேர் வந்து கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வார முடிவிலையும் ஆண்களோ இல்லை பெண்கள் டீமோ அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்கும். அந்த டிஸ்கஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே வந்து அந்த கான்செப்டே ரொம்ப பெரிய தப்பான ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா மக்கள்கிட்டேருந்து ஓட்டுக்கள் அப்படிங்கிறது வந்து வாங்குறீங்க. ஸோ அப்படி வாங்கும்போது மக்கள் தான் முடிவு பண்ணணும் யார் எவிக்டாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி ஒரு கட்டத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த வாரத்தில் அந்த ஒரு பிளேயர் வந்து எவிக்ட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து கொடுத்து வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அதனால் நல்ல பிளேயர் அதுக்கு முன்னாடி வந்து இருந்திருப்பாங்க. இப்போ சொல்லப்போனால் இப்போது இந்த வாரமே எடுத்துக்கோங்களேன், அன்ஷிதா இருக்காங்க, லாஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஜெப்ரி அதுக்கு முன்னாடி பொசிஷனில் வந்து இருக்காங்க. இப்போது நம்ம லிட்ரலாக பார்க்கும்போது அன்ஷிதா தான் இந்த வாரம் எவிக்டாகி வெளியே போகணும், ஜெப்ரி கிடையாது. ஒரே ஒரு எவிக்ஷனாக இருந்தால். ஆனால் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அன்ஷிதாவுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல பிளேயராக விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஜெப்ரி அவர்கள் எவிக்டாகி வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் மீன்ஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நல்ல பிளேயர் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஜெப்ரி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாரங்கள் வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் இவங்க எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸை வந்து கொடுத்து வேறு ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கேமை வந்து சுவாரஸ்யப்படுத்த முடியல அவங்களால. இண்டிவிஜுவலாக கேமை வந்து ப்ளே பண்ண முடியல. ஸோ எப்போ வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் வந்த ஆட்டங்கள்லாம் வேறு லெவலில் ஃபயராக வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி சீசன்கள் எல்லாம் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் இந்த சீசனில் இறங்கி விளையாடினாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அதுலேயும் ஒரு சிலர் வந்து ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க. டாஸ்க் வந்து சரியாக விளையாடாமல் டாஸ்க்கை வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இது எப்படி மனிதாபிமானமாக ஆகும், இது எப்படி இது ஆகும் அது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள் அருண் பிரசாத் ஸ்க்ரீனில் தெரிஞ்சாப்புல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் இண்டிவிஜுவல் கேம் இஸ் இண்டிவிஜுவல் கேம். இதுக்கு முன்னாடி சீசன்கள் அப்படி தான் வந்து இருந்தது. அப்புறம் இந்த வில்லன், அதுக்கப்புறம் ஹீரோயிட்டிக் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் சீசன்லேயும் அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருந்தாங்க, விசித்ரா அப்படின்றவங்க 2 பேர், இவங்க 2 பேர் ஒன்றா இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வர்சிஸ் அவங்களை வந்து யாரை எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா, பூர்ணிமா, நிக்சன் அப்படின்ற ஆட்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து தும்சம் பண்ணாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி மாயா, பூர்ணிமா, நிக்சன் வந்து ஒரு தப்பான இதில் இருந்ததுனால, கட்நோட்டத்தில் வந்து இருந்ததுனால அர்ச்சனா வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிவிட்டு மேலே வேறு லெவலில் வந்து போனாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இந்த வில்லன் மூமெண்ட்டும் இருக்கணும், அதே மாதிரி ஹீரோயிட்டிக் மூமெண்ட்டும் இருக்கணும். பட் இந்த சீசனில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி 4th சீசன் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஆரி நின்னார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்மளுடைய பாலாஜி முருகதாஸ் நிற்பாப்பில். ஸோ அது பார்க்க வந்து என்கேஜிங்காக வந்து இருக்கும். அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டில் லாஸ்ட் டேட் வரைக்குமே பெருசாக, அதாவது நான் சொல்கிறது 14வது வாரம் வரைக்குமே யார் வந்து டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து பெருசாக தெரியாமல் தான் வந்து இருந்தது. அதே மாதிரி சீசன் 6 சொல்லலாம். விக்ரமன் ஒரு பக்கம், அசீம் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும் ஒவ்வொரு சீசனும். பட் இந்த சீசனை பொறுத்த வரலையும் இஷ்டத்துக்கு எல்லாருமே வந்து ப்ளே பண்ணுறாங்க. இஷ்டத்துக்கு எல்லாருமே கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க, சண்டை போடுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் சில பேர் ஒதுங்கி நிற்கிறாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் அதுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து பிக் பாஸோடைய தீம் தான். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க கொடுக்கப்பட்ட தீம் தான். அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ட் வந்து ரெடி டு ஃபைட் எவ்ரிதிங். ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஃபைட் பண்ணுறோம்பா அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் எனி ஹவ் இதை பற்றிலாம் நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் அவ்வளோ பெரிய ஹிட் கிடையாது, அதனால தான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவில் ஒரு 1,00,000 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறாங்க, சொல்லப்போனால் ஹாட் ஸ்டாரில். அதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு 50 டேஸ் இருந்துச்சு இல்லையா, அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 25,000 30,000 ஜஸ்ட்டு இன்றைக்கி முழுக்க வந்து லைவ் பார்த்தா கூட 30,000 பேர் 35,000 பேர் அது வந்து தாண்டாது. அப்படி வந்து இருந்துகிட்ருக்கும். இன்றைக்கி ஒரு யூடியூபர் ஒரு வீடியோ போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பார்க்குறதுக்கு ஆட்கள் வந்து இருக்காங்க பிக் பாஸை பற்றி. பட் ஹாட் ஸ்டாரில் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணுறாங்க, 20,000 பேர் 30,000 பேர் தான் வந்து லைவ் பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கே வந்து அமைஞ்சது. ஒரு ஃப்ளாப் சீசன் தான் சொல்லப்போனால். பாதி ஃப்ளாப்பு, பாதிக்கு அப்புறம் டிஆர்பி ஓரளவுக்கு ஏற்றுனாங்க. ஸோ ஓரளவுக்கு கண்ணோட்டங்கள் மாறி இருக்குது. பார்ப்போம் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது 3 வாரம். இந்த 3 வாரத்தில் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். அது வந்து ஏதாவது இந்த டெக்னிக்கலாக ஏதாவது கொடுத்து மோசம் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஃபிசிக்கலாக கொடுத்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இன்டென்ஸாக வந்து போகும்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான ஒரு வீக் 14th வீக்கு. 15th வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் டைட்டில் வின்னர் யார் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் 13th வீக்கை தவிர்த்து. சரி காய்ஸ், இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.